வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்களை சந்திச்சு. ஒரு சத்தான செய்தியோடு வந்திருக்கிறேங்க உங்களை பார்க்குறதுக்கு. அந்த செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன்விட்டா, பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு இப்படிலாம் வந்து சத்தான பொருள் எல்லாம் வந்து கிடைக்குது. நம்ம ஊரில் பாருங்கள், இராணுவ வீரர்கள், அரசு ஊழியர்கள் இவங்கெல்லாம் வீட்டில் வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க. நீங்கள் வீட்டுக்கு போனாலே தெரியும், அலமாரியில் அடுக்கி வச்சுருப்பாங்க. ஆனால் வசதி குறைந்த மக்கள் இதை விட சத்தான பொருளை வாங்கி சாப்பிட்றதுக்கு என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டே இருந்தோம், ரைட்டுங்களா? ஏன்னா நம்மலாம் வந்து ஹார்லிக்ஸ், போன்விட்டா இதெல்லாம் வாங்க முடியாது. ஆக இதை விட சத்தான பொருளை எளிமையாக கொடுக்கலாமா, அது கொடுக்க முடியுமா அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். இந்த டயத்தில் நம்ம போலீஸ்காரர் தம்பி சதீஷ் இருக்கார்ல, அவங்க அப்பா வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி, அவர் இப்போ இறந்துட்டார். அவர் இருக்கிறப்போ ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார். காலையில் டீ சாப்பிட்ற டயத்தில் அவர் என்கிட்ட ஒரு பரிசாக ஒரு விஷயம் கொடுத்தாருங்க. ஒரு சின்ன குச்சி இருந்துச்சு. அந்த குச்சியை கொடுத்துட்டு, இதான் மாப்பிள்ளை உனக்கு பரிசு அப்படின்னாரு. இதை வாங்கிட்டு ஒரு குச்சியை போய் பரிசாக தரீங்களேன்னே. அந்த குச்சி சாதாரண குச்சி இல்லையா, அப்படியே அந்த பால் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், அதில் அப்படியே கலக்குங்கன்னாரு. கலக்கிட்டு எடுத்து சாப்பிட்டாங்க. பூஸ்ட்டுங்க. இந்த குச்சியை இப்படி கலக்கும் பொழுது பூஸ்ட்டு, ஒரிஜினல் பூஸ்ட்டோட டேஸ்ட் கிடச்சி. அப்போ என்னங்க பவுட்ருலாம் என்னென்னமோ விற்கிது, ஒன்றும் இல்லையா, அந்த குச்சியை கலக்குன்னா பூஸ்ட்டு, இதைத்தாயா பவுட்ரு ஆக்கி கொடுக்குறாங்க அப்படின்னாரு. நான் இன்றைக்கி சொல்கிறேன், சதீஷு நம்ம சந்தனமாக்கா அவங்க வீட்டுக்காரரு, புரியுதுங்களா, நம்ம போலீஸ்காரர் சதீஷு, இந்த கேஎம்பிட்டில் கல்யாணம் பண்ணியிருக்காருல, அவங்க அப்பா சொன்னதுங்க. உண்மையிலேயே அன்னைக்கு தாங்க இது பூரா டூப்ளிகேட்டு பொருள்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது மாதிரி இன்றைக்கி பேசிக்கிருக்கிறப்ப தான் அந்த யோசனை கூட வந்துச்சு. அப்போ உண்மையான சத்தான பொருளை கொடுக்கணுமே அப்படின்றப்ப நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து டாக்டர் என் கூட இருந்தார். அவர் சொன்னார், பாரம்பரிய உணவு தாங்க சத்தானது, பாரம்பரிய உணவில் ஒன்று எடுத்து அதை மக்களுக்கு கொடுங்க அப்படின்னாரு. இந்த விளையாட்டு வீரர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வயசானவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து சின்ன இதுலேருந்து எல்லாருமே இந்த சத்து வந்து உடனே வேணுமா இல்லைங்களா. இந்த உடனேன்னொன்னே நேற்று தான் நம்ம நண்பர் பெருமையாக பேசிக்கிருந்தார், அந்த காலத்தில் எங்கேயா ரெடிமேடு உணவு இருந்துச்சு அப்படின்னு. ஆனால் இந்த தகவலை திரட்டுறப்ப தான் தெரிஞ்சிச்சு, ரெடிமேடு உணவுலாம் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சுங்க. ஆமாங்க, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. ரெடிமேடு உணவு எப்போ வந்துச்சு தெரியுமா? 1000 வருஷம் ஆகிப்போச்சு. நம்ம என்னமோ ரெடிமேடு உணவுன்னு போய் எங்கே சாப்பிட்டுக்கிருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, உடனடி சத்து அது வேறு. நம்ம பெப்சி, கொக்கோ கோலான்னுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள், அதெல்லாம் டூப்ளிகேட்டு. உண்மையான சத்து என்னங்க இப்படியே பேசிக்கே இருக்குமேன்றீங்களா? விஷயத்துக்கே வந்துடுவோம். அடை மாவுங்க. அந்த அடை மாவை பற்றி தாங்க இன்ன வரைக்கும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அடை மாவு தயாரிக்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு 4-5 பருப்பு, ரைட்டுங்களா, இதெல்லாம் எடுத்து போட்டு, நம்ம வீட்டில் இருக்கும்போதுங்க பாசி பருப்பு, துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் எடுத்து போட்டு ஊற வைக்கணும். ஊற வச்சா 1 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம், ரைட்டுங்களா. அப்படி ஊற வச்சுட்டு உடனே சாப்பிட்டா அது அடமாவுங்க. இதவே நீங்கள் என்ன செய்கிறீங்க, அரிசி நல்ல பச்சரிசி, புழுங்கரிசி எதுனாலும் போட்டுக்கலாம். இதை உடனே சாப்பிட்டா அடமாவுங்க. மறுநாள் சாப்பிட்டா அதுக்கு பேர் தோசைங்க. ஆனால் இந்த அடமாவுக்கும் தோசைக்கும் ரொம்ப முக்கியமான வித்தியாசம் இருக்குது. புளிச்சு போச்சுன்னா இதில் இருக்கிற சத்து பூரா காலியாக போயிடும், புரியுதுங்களா. ஆனால் அடமாவுன்றது உடனடி உணவு, புரிஞ்சிங்களா. இந்த இன்ஸ்டன்ட் உணவுலாம் எப்போ வந்துச்சுன்னு, இப்போ நான் சொன்ன இந்த பாரம்பரிய உணவில் இது கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் மஞ்சள், அப்புறம் கொஞ்சம் காரத்துக்கு என்ன செய்யலாம், அதான் வத்தல் இருக்குல்ல, மிளகாய் வத்தை, அதை 2 போட்டுக்கலாங்க. உப்புலாம் வந்து அளவான சேர்த்தா போதும். அப்படி ஒரு சுவைங்க. சரிங்க, தோசை மாதிரியே தானே இருக்குது அப்படின்னா, 2க்கு ஒரு வித்தியாசம் இருக்குங்க. தோசை வந்து முருகலாக போடுறேன்னு கருக விட்டு கொடுப்பாங்க நமக்கு, இல்லையா. ஆக முருகலாக சாப்பிட்டா அதுக்கு பேர் அடமாவுங்க. நல்ல மொறுன்னு இருக்கணும், ரைட்டா. அப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அது வந்து என்ன இருக்கணும், கொஞ்சம் கனமாக இருக்கணுங்க. மெல்லிசாக இருந்தால் தோசை, கொஞ்சம் கனமாக மொறுன்னு இருந்தால் அதுக்கு பேர் அடை மாவு. அது என்ன அடை மாவு? அடை இல்லைங்க, அடை. அதாவது சக்தியே அடையணும்னா இந்த மாவு போதும், சக்தி மாவு. அதை தான் அந்த காலத்தில் அடை மாவுன்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருந்தால் நம்ம எல்லாருமே செஞ்சுருப்போம். அடை மாவுன்னொன்னே அது வந்து எங்கேயோ போய் அடைச்சி வச்சுக்கிட்டோமுங்க. இனிமேல் சக்தியான அடை மாவு சாப்பிட்டே ஆகணுங்க. என்னங்க சொன்னதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, அப்படியே ரெடி பண்ணி அதை இதை ஊற போட்டு எடுத்து பிள்ளைக்கு கொடுத்துடலாமா? இதே தாங்க 4 பேருக்கு சொல்லுங்க. அவங்களும் ரொம்ப அழகாக இருக்குன்னு வீட்டுக்கு போனாங்க. 1 நாள் சாப்பிட்டாங்க, 2 நாள் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, போன வருஷம் சாப்பிட்டேங்க,
அப்படின்ட்டாங்க. ஏன்னா தினசரி உணவில் சேர்க்கணும், அவங்கனால நேரம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இந்த டயத்தில் தான் நம்ம வில்லேஜ் ஸ்பேரோவிலேருந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு வந்தாங்க. அப்போ நான் அவங்கள சந்திக்கிறப்ப ஒரே ஒரு வேண்டுகோள் வச்சேன். என்னென்னா, அடை மாவை கொடுங்க நம்ம ஊருக்கு அப்படின்னு சொன்னேங்க. அவங்களும் நல்லா இருக்குங்க, சத்தான விஷயத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அடை மாவு தயாரிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஊரில் விற்பனைக்கும் வந்துருச்சு. இவ்வளவு சத்தான அடை மாவு கொண்டு வந்து கொடுத்தா விற்காமலா போயிடும். இங்கே பாருங்க, உங்களுக்கு இலவசமாக நீங்கள் இந்த நம்பரில் ஃபோன் பண்ணுங்க, இந்த கீழே இருக்கு பாருங்க, இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா இலவசமாக டோர் டெலிவரி பண்ணிடுறோம். ஆனால் நேரத்தை மட்டும் குறிச்சிக்குங்க, சாயந்தரம் 4லேருந்து 7 மணிக்குள்ளே மட்டும்தான் கொடுப்போம். புரியுதுங்களா? அதனால் அடை மாவு சாப்பிடுவோம், சக்தியை அடைந்துடுவோம். ரைட்டுங்களா? ஆக இன்னைக்கு இருந்து ஒரு முடிவுக்கு வருவோம். பாரம்பரிய உணவு ஒவ்வொரு வீட்டிலும் குள்ளப்ப கவுண்டன்பட்டியில் இருக்கிற வீட்டுக்கெல்லாம் போய் சேர்க்கிறது நம்ம கனவாக வச்சுருவோம். ரைட்டுங்களா? வில்லேஜ் ஸ்பேரோன்ற இந்த அமைப்பும் இதே கனவோடு வந்திருக்கிறாங்க. அவங்களோட கனவை நிறைவேற்ற நாமெல்லாம் என்ன செய்யணும்? சத்தான பொருளை வாங்கணும். வாங்கி சாப்பிடுவோமா? வடையை விட அடை மாவு விலை குறவுங்க, சாப்பிட்ருவோம். அடுத்த பதிவில் சந்திக்கிறப்ப இன்னும் விளக்கமாக இதை எப்படியெல்லாம் தயாரிக்கலாம்ன்ற விளக்கமும் நம்ம ஊரில் ஒரு அம்மா உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ரைட்டுங்களா? பை பை, அடுத்து சந்திப்போம்.